ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செயின் ரூல்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான ஒரு சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போது ஃபார்முலா பேஸ் பண்ணி 2 சம்ஸ் பார்க்கலாம். இதுதான் கான்செப்ட்டு செயின் ரூல்ஸில் டிஎன்பிசிக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கும் இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் வரும், சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் படி. இப்போ நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம். இப்போ 13 men's ஒர்க் 18 hours per day. இப்போ 18 மணி நேரம் 30 மனிதர்கள் வேலை செய்கிறாங்க. எத்தனை நாள்னு பார்த்தீங்கன்னா 32 நாள். அதே சேம் ஒர்க்கை 36 பேர் சேர்ந்து செஞ்சால் 16 மணி நேரம் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு. அப்போ மொத்தமாக எத்தனை நாள் இருக்குங்கிறது தான் கொஸ்டின். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா இப்போ பார்க்கலாம். இப்போ என்ன ஃபார்முலானா, பர்சன்ஸ் நம்பர் ஆஃப் பர்சன்ஸும் இன்ட்டு டேஸ் இன்ட்டு டைம் டிவைடட் பை ஒர்க். இந்த ஃபார்முலா மட்டுமே போதும். இந்த ஃபார்முலா வச்சு டோட்டல் சம்மையும் போடலாம். இப்போது அதை பார்ப்போம், இதை வச்சு எப்படி போட போகிறோங்கிறது. இப்போது மொத்தமாக நம்பர் ஆஃப் பர்சன்ஸ்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு இதில் 30 இன்ட்டு டேஸ்னு பார்த்தோம்னா 32 இன்ட்டு டைம்னு பார்த்தோமா, டைமுங்கிறது தான் அந்த டேஸ் 18. இதில் நமக்கு ஒர்க்கு கொடுக்கலனாலும் ஒன்றுன்னு போட்டுக்கலாம், போடாமே இருக்கலாம். இது ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கிறது. செகண்ட் ஹாஃபில் இருக்கிறத பார்ப்போம். செகண்ட் ஹாஃபில் அதே மாதிரி 36 பர்சன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம எத்தனை டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க கொடுக்கல. இது அதுக்கு கொஷின் மார்க் மாதிரி நம்ம சும்மா நமக்கு தெரியறதுக்காக போட்டுக்கலாம். 16 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. அதே மாதிரி 1. இப்போது இதை கேன்சல் பண்ணால் போதும். இப்போ நம்ம அதை கேன்சல் பண்ணுவோம். பாருங்கள், 30 to 32 இன்ட்டு 18 டிவைடட் பை அந்த 1 போட்டாலும் ஒன்று போடாட்டி ஒன்றுங்கிறனால அதை நம்ம இந்த ஸ்டெப்பில் கேன்சல் பண்ணிக்கலாம். 36 இன்ட்டு கொஸ்டின் மார்க் 16. இப்போ கேன்சல் உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் நீங்கள் போட்டுக்கலாம். நான் எனக்கு ஃபஸ்ட் எப்பவுமே செகண்ட் டேப்லேருந்து போடுறது என்னை பொறுத்தளவுக்கு நல்லது. ஏன்னா அதுதான் ஈஸியாக இருக்கும், உடனே அடிக்கலாம். சரி, இப்போ நான் அடிக்கிறேன். 2 times. ஓகே, இதுலேயுமே 2 times போட்டோம்னா 15 18 18 80 20 கேன்சல் பண்ணிடலாம். இப்போது மேலே பார்த்தோம்னா 15 into 2 15 into 2 equal to 30 days. ஓகே, 30 days ஆன்சர் கிடச்சிருச்சு. இந்த சிம்பிள் ஃபார்முலா தான். இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இன்ட்டு டேஸ் இன்ட்டு டைம் டிவைடட் பை ஒர்க். இது மட்டும் தெரிஞ்சாலே போதும். இந்த மாதிரி டேஸ் பேஸ் பண்ணி கேட்குற சம்மாக இருந்தாலும் சரி, ஹவர்ஸ் பேஸ் பண்ணி கேட்குற சம்ஸாக இருந்தாலும் சரி, பர்சன்ட் பேஸ் பண்ணி கேட்குற சம்மாக இருந்தாலும், இந்த 3 சம்ஸுக்குமே இதுதான் மெத்தடு. இது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா சம் ஈஸியாக போட்டலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த சம் கூட நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம ட்ராவல் பேஸ் பண்ணி பார்க்குறோம். இது ஸ்பீடு கேட்டாலும் இதே ஃபார்முலா போடலாம், கிலோமீட்ரு கேட்டாலும் இதே சம் போடலாம். கிலோமீட்டர் பேஸ் பண்ணி இந்த ஸ்பீடு பேஸ் பண்ணி ஹவர்ஸ் கேட்டாலும் இதே போடலாம். இதுக்கான ஃபார்முலாஸையும் அப்படியே சேர்ந்தாப்பில் பார்ப்போம். ஓகே, இப்போ ட்ராவல் ஒரு ஏங்கிற ஒரு இது நம்ம கார்னு வச்சுக்கலாம். இப்போ 60 km/h போகுது. மொத்தமாக 19 hours. டிஸ்டன்ஸ் இதில் கொடுக்கல. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் பார்த்தோம்னா, இட் டேக் ட்ராவல்ஸ் டு சேம் டிஸ்டன்ஸ். அதே ஹவர்ஸ்க்கு 90 km ஸ்பீடில் போனால் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகும் அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஃபார்முலா பாருங்கள். ஸ்பீட் 1ன்னு போட்டுக்கணும், இன்ட்டு டைம் 1 டிவைடட் பை டிஸ்டன்ஸ். அதே மாதிரி ஸ்பீடு 2 இன்ட்டு டைம் டிவைடட் பை டிஸ்டன்ஸ். இது எல்லாமே 2, இது எல்லாமே 1. இதை நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போகிறோம், அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. சரி, இப்போ இந்த ஃபார்முலாவில் எப்படி நம்ம சம்ம அப்ளை பண்ணுறோங்கிறது பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டோட ஸ்பீடு கொடுக்கல. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பீடு கொடுக்காதனால கிலோமீட்டரே கூட நம்ம எடுத்துக்குவோம்.
பாருங்கள் கிலோமீட்டர்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கிறது 16. இது வந்து கிலோமீட்டருக்கு வந்து இன்ட்டு ஹவர்ஸ்னு பார்த்தோம்னா ஹவர்ஸுங்கிறது டைமுங்கிறது ஒன்று தாங்க நம்ம முன்னாடியே பார்த்தோம். அதுக்கு வந்து 9. டிஸ்டன்ஸ் கொடுக்கல, நம்ம ஃபோனஸப்லேயே பார்த்தோம். கொடுக்காததுக்கு 1னும் போட்டுக்கலாம், போடாமையும் கூட இருக்கலாம். இன்ட்டு இது வந்து ரெண்டாவது, அதாவது ஸ்பீடு டு ஸ்பீடு. இப்போது இதோட கிலோமீட்டர்னு பார்த்தோம்னா 90 இன்ட்டு இதுலேயும் வந்து கொடுக்கல. ஓகேவா? டிஸ்டன்ஸ் அதே மாதிரி 1. இப்போ ஜஸ்ட்டு நம்ம கேன்சல் பண்ணாலே போதும். போன இதில் நம்ம அந்த டிவைடர் கீழே அந்த 1 போட்டிருக்கிறத கேன்சல் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டெப் பார்த்தோம். அதே மாதிரி போட்டுப்போம். இதை நீங்கள் போடாமையும் கூட போடலாம், போடாமல் போட்டாலும் ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு 60. இது உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் போட்டுக்கோங்க. 0 0 கேன்சல் ஆகிடுச்சு, 9 9 ஸ்ட்ரைட்டாக கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தோம்னா டோட்டலாக வந்து 6 hours தான். இதுக்கு ஆன்சர் 6. அவ்வளோதான். இந்த 2 ஃபார்முலா மட்டும் படிச்சுக்கோங்க, இது மட்டுமே போதும். இதை தவிர நீங்கள் ஏலியன் லெவலில் படிக்கிறாங்கிறதுல சம்மை போட்டு குழப்பிக்க வேண்டாம். இதை 2 மட்டும் தெளிவாக பார்த்துருப்போங்க, உங்களால் போட முடியாத சம்ஸுங்கிறதே இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நாளிலேருந்து வேறு சம்ஸ் அப்படியே பார்ப்போம்.